இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை யாவரையும் வாழ்த்து வருவதற்கு பிரியமானவர்கள் சத்தமாக இருக்கிறீங்களா? அந்த நாளிலே கூட நம்ம சந்தித்துக் கொள்ளும்படியாக தேவன் கிருபை செய்திருக்கிறார். கிருபை செய்த தேவனுக்கு கூடான கோடி நன்றி செலுத்துகிறேன். பிரியமானவர்களே, சங்கீதங்களின் புஸ்தகம் 34வது சங்கீதத்தில் 4வது வசனம் இவ்வாறாக சொல்லப்படுகிறது. நான் கர்த்தரை தேடினேன், அவர் எனக்கு செவி கொடுத்து என்னுடைய எல்லா பயத்துக்கும் என்னை நீங்களாக்கி விட்டார் என்று சொல்லி, கர்த்தரை தேடுகிற ஒவ்வொரு மனுஷனுடைய வாழ்க்கையிலும் என் அன்பு தேவ பிள்ளையே, அவர் செவி கொடுக்கிறவராய் இருக்கிறார். செவி கொடுக்கிறவரா மாத்திரம் இல்லை, அந்த மனுஷனுக்குள்ளாய் இருக்கிற எல்லா பயத்தையும், திகிலையும், அந்தகாரத்தின் கிரிகளையும், பொல்லாப்பையும், நாசம் மோசங்களையும், துறைதனங்களையும், எல்லா செத்தாவிகள், சபிக்கப்பட்ட ஆவிகள், எல்லா ஆமான், ஆகான், காயின், அஸ்ரோ, ஏசகளின் ஆவிகளில் இருந்து கர்த்தர் அவனை விடுதலையாக்குகிறவராய் இருக்கிறார். இன்றைக்கு பிரியமான என் அன்பு தேவ பிள்ளை, நீ கர்த்தரை தேடினா கர்த்தர் உனக்கு செவி கொடுப்பார். செவி கொடுக்கிறது மாத்திரமல்ல, நீ எந்த காரியத்தை குறித்து பயந்து கொண்டிருக்கிறாயோ அந்த காரியத்திலிருந்து கர்த்தர் உன்னை விடுதலையாக்கி உன்னை ஆச்சரியமாய், அதிசயமாய், ஆசீர்வாதமாய் நடத்துவார். அல்லேலூயா! கர்த்தரை தேடுவோமா? கர்த்தருடைய நாமத்தை துதிப்போமா? கர்த்தருடைய நாமத்தினாலே என் அன்பு தேவ பிள்ளை ஜெபிப்போமா? தேவன் உன்னுடைய வார்த்தைகளுக்கு, ஜெபங்களுக்கு அவர் பதில் கொடுத்து உன்னை எல்லா பயத்துக்கு நீங்கள் ஆக்கி விடுவார். அல்லேலூயா! நிச்சயம் அதை செய்வார். கர்த்தரை தேட முயற்சியாவது செய்வோம். இல்லை, என்னால் தேட முடியல அப்படின்னு சொல்லாத, முயற்சி செய். கர்த்தர் உன் வாழ்க்கையில உனக்கு செவி கொடுத்து உன்னுடைய எல்லா ஜபத்துக்கும் பதில் கொடுப்பார். பயத்துக்கு நீங்கள் ஆக்கி விடுவார். செபிப்போம். மகா இரக்கமும் கிருபை நிறைந்தவைகள் எல்லாம் ஆண்டவரை நன்றியோடு துதிக்கிறோம். நாளிலே எங்களோடு கூட பேசின வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். இந்த நாளிலே ஆண்டவரை, நீர் ஆண்டவரை எங்கள் மத்தியில் பலத்து பெரிதமான காரியத்தை செய்யும்படியாக எங்களுக்கு செவி கொடுத்ததற்காக, எங்களுடைய எல்லா பயத்துக்கு நீங்களாக்கி விட்டதற்காக நன்றி, கொடான கோடி நன்றி செலுத்துகிறோம். யாரெல்லாம் ஜெபிக்காமல் உம்மை தேடாமல் இருக்கிறார்களோ அவரெல்லாம் உம்மை தேடட்டும். ஆண்டவரை, உம்மை தேடுகிறவர்கள் கண்டடைவார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். உம்மை தேடட்டும் ஆண்டவரே. தேடுகிற மக்களுக்கு செவி கொடும் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம். ஒவ்வொரு மக்களுடைய வாழ்க்கையிலிருந்து பயத்தை ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம் பிடுங்கி போட்டு விடுதலையோடு நடத்தும். ஆசீர்வதிங்க அப்பா. பெரிய காரியத்தை இந்த நாளில் பிறந்தநாள், திருமணம் கொண்டிருக்கிற ஒவ்வொரு அன்பு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு அன்பு பிள்ளைகளும் பிதா, குமார, பரிசுத்தாவின் நாமத்தினால் நான் வாழ்த்தி ஆசீர்வதித்து நான் ஜெபிக்கிறேன். இந்த ஆசீர்வாதத்தின் கரம் கூட இருக்கட்டும் சுவாமி. இந்த நாளிலே கூட ஆண்டவரை ஒவ்வொரு ஊழியர்களுக்காக, சபைகளுக்காக, சபை மக்களுக்காக ஜெபிக்கிறேன். ஆண்டவரை எல்லா பயங்களுக்கு நீங்களாக்கி விடுதலையோடு கூட நடத்தும். இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம்.